5 வருஷத்துக்கு முன்னாடி A உடைய வயதும் 5 வருஷத்துக்கு பின்னாடி B உடைய வயதும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி ஏஜ் ரேஷியோ ஆஃப் 4 இயர்ஸ் ஹென்ஸ் B's ஏஜ் இன் 4 இயர்ஸ் அகோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, A மற்றும் B யின் தற்போதைய வயது விகிதம் 5:3. இப்போ நம்ம இந்த 2 ரேஷியோ கொடுக்குறப்போ எக்ஸ் மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா A மற்றும் B ஆப்ஷனும் சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும். இப்போ முதல்ல பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறேன். A மற்றும் B உடைய தற்போதைய வயது விகிதம் என்ன சொல்கிறாங்க? 5x 3x. 5 ஆண்டுகளுக்கு பிறகு B யின் வயதும் 5 ஆண்டுகளுக்கு முன்பு A யின் வயதும் 1:1 சொல்கிறாங்களா? இதை ஒரு சிம்பிளிஃபை பண்ணலாமா? இப்போ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. 5x - 5 இஸ் ஈக்குவல் டு 3x + 5. இப்போ 5x - 3xனா 2x ஈக்குவல் டு 5 + 5னா 10. 2x ஈக்குவல் டு 10 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 5. இதை கொண்டு வந்து இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா A B ரெண்டோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்க. 5 கொண்டு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 25/15. சரிங்களா? இதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 4 வருஷத்துக்கு பிறகு A யின் வயது எனில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு A யின் வயதும் +4 4 வருஷத்துக்கு முன்னாடி B யின் வயதும் கேட்குறாங்க. அப்போ 29/11 29:11 கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன்ல இருந்து போகும்போது இந்த இடத்துல தெளிவாக யோசிக்கணும். ஆப்ஷன்ல இருந்து போகும்போது எங்க இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம இப்போ எங்க இருக்கோம்? தற்போதைய வயது விகிதம் இருக்கா? சிம்பிளா யோசிங்க. இப்போ 29/11 இருக்கா? இது ஆக்சுவலா ரெண்டுமே என்ன நம்பர்? பிரைம் நம்பர். அப்படி இருக்கிறதுனால நான் இப்போ சொல்ற லாஜிக் சூட் ஆகும். இப்போ 29/11 இருக்கு. சரிங்களா? கொஸ்டின்ல ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் இப்போ நம்ம எடுக்கிறோம்னா கூட, இப்போ நீங்க எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன். இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சர் எப்போ இருக்கு? ஆன்சர் கரெக்டா பாருங்க. A யின் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பு. சரிங்களா? A ஓட வயசு, A யின் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பு B யின் வயது, 4 ஆண்டுகளுக்கு முன்பு B யின் வயது, 4 ஆண்டுகளுக்கு பிறகு A யின் வயது. இப்போ இது 4 வருஷம் கழிச்சு இருக்கக்கூடிய A யின் வயது, இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய B யின் வயது. அப்போ பிரசன்ட்டுக்கு வரணும்னா இப்போ என்ன பண்ணணும்? இது முன்னாடி 4 வருஷம் முன்னாடி போயிருச்சு, இது 4 வருஷம் பின்னாடி வந்துருச்சு. அப்போ பிரசன்ட் வேணும்னா இதுல 4 கழிச்சா எவ்வளவு வரும்? 25. இதுல 4 கூட்டினா என்ன வரும்? 15. ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 5 5 25 3 5 15 5:3. இந்த நம்பர் வருதா? அப்ப நம்ம எடுத்தது கரெக்ட். வேற எதுலயும் வராது, செக் பண்ணி பாருங்க.